ஹாய் ஒருவன் வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோங்க. அது என்ன சார் வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமான வீடியோ? 12th ஸ்டாண்டர்டுக்கு மேக்ஸ் தானே வாழ்க்கை. ஏன்னா அப்படியே நான் சொன்னேன் அப்படின்னா அந்த வச்சு தான் நம்ம மூவ் பண்ண முடியும் சில விஷயங்களுக்கு. சரி விடுங்க, இப்போ அதெல்லாம் வேணாம், ஸ்ட்ரைட்டாகவே கண்டென்ட்குள்ளே வரேன். 12th மேக்ஸுக்கு லைஃப் டேர்னிங் மூமெண்ட், அதுதான் நான் அப்படி சொன்னேன். சரிங்களா? ஸோ ஃபுல் போர்ஷன் 90க்கு 90 எடுக்கணும். அட்லீஸ்ட் நான் க்ரியேட்டிவிட்டி இல்லைனாலும் புக்கில் இருக்க கொஷின்ஸ் படித்து எடுக்கணும். இது போதும். பப்ளிக் இது போதுமா கேட்டால் கண்டிப்பாக போதும். ஸோ நான் இப்போது 2 வெரைட்டியாக பிரிச்சுக்கிறேன். நிறையா இருக்கும், 2 வெரைட்டியாக பிரிச்சுக்கிறேன். நல்லா முடியாதவங்க ஒரு 80+ போதும் 100க்கு அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு சாப்டர், செகண்ட் சாப்டர் ஒரு 6 2 மார்க் 6 3 மார்க் எழுதலாம். 6 2 மார்க் 6 3 மார்க் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ரொம்ப கஷ்டமாக கேட்டோம்னா 5 எழுதலாம், 5 2 மார்க் எழுதலாம், 5 3 மார்க் எழுதலாம்னா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்டு சாப்டர், ஃபோர்த் சாப்டர், 8th சாப்டர், 11th சாப்டர், 12th சாப்டர். ஒருவேளை 11 12 சில டிஸ்ட்ரிக் இல்லை, அப்போது ஃபஸ்ட்டு 4 சாப்டர், 8th சாப்டர் கூட ஏதாவது 7th சாப்டரோ ஏதோ ஒரு சாப்டர் சேர்த்திக்கிங்க. இது இப்படி பண்ணிங்கன்னா ஹாஃப் இயர்லிக்கு 6 2 மார்க் 6 3 மார்க் கேரண்டி கண்டிப்பாக எழுதிடலாம். 5 மார்க்குக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன், எந்தெந்த செக்ஷனில் 5 மார்க் வரும்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். இப்போது எந்த சாப்டரில் எவ்வளோ 2 மார்க் 3 மார்க் வரும், எவ்வளோ 5 மார்க் வரும்னு சொல்லிடுறேன். அப்படி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் புரியும். ஒரு லாங் வீடியோ, கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்கள். சாப்டர் 1 2 மார்க்கு ஃபுல் போர்ஷனு 1.1ல் 2 மார்க் தனியாக 3 மார்க் தனியாக எழுதியிருப்பேன். ஸோ 1.1ல் 12 எக்ஸாம்பிள் இந்த சம்ஸு, 1.2ல் மைனர் மெத்தட். இது எவ்வளோ ஈஸி தெரியுங்களா? 2 மார்க் மேட்ரிக்ஸில் கம்மி தான். 3 மார்க் பாருங்கள், 1.1ல் இவ்வளோ இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு 1.1ல் கண்டிப்பாக ஒரு சம் வரும். எக்ஸாம்பிளில் 1.3 1.5 1.16 1.9 1.10 1.2 மட்டும் ரேங்க்கில் ரோ ரிடக்ஷன் மெத்தட் காட் ஜார்டனில் ஃபஸ்ட் ஒன் மட்டும் எக்ஸாம்பிள் ரிலேட்டட் பார்த்துக்கோங்க. மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் 3 சம் தான் இருக்குது, 3மே 3 மார்க்கு. 1.4ல் கிராமர் ரூலில் 2 சம் தான் இருக்குது, அதையும் போட்டுரு. ஸோ 3 மார்க்ஸ் பாருங்கள், ரொம்ப அசால்ட்டாக அட்டன் பண்ணிடலாம். மேட்ரிக்ஸ் தான் ஃபஸ்ட்டு முடிக்கணும். யாருக்கெல்லாம் 2 மார்க் 3 மார்க் அழகாக அட்டன் பண்ணவங்க சார் மேக்ஸில் பயப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஃபஸ்ட்டு சாப்டர். எக்ஸைஸ் 1.6ல் இந்த சம் யாருமே படிக்கிறது இல்லை, தேர்டு சம் நோ சொல்யூஷன் சம். 1.7ல் ஹோமோஜினியஸில் இதெல்லாம் பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக 3 மார்க் வைப்பேன். சாப்டர் 2 வாங்க, 2 மார்க்கு 2.1ல் அந்த ஐ சம்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். 2.2ல் 2வது சம், 2.3ல் 1 2 3 ஈஸி தான், LHS RHS. 2.4ல் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன்னில் 1வது சப்டிவிஷன் 3வது சப்டிவிஷன், 2வது ஃபஸ்ட் சப்டிவிஷன், தேர்டு சப்டிவிஷன், 5வது எக்ஸாம்பிள் 2.6. 2.5ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தேர்ட் ஒன் எக்ஸாம்பிள் 2.10ல் ஃபஸ்ட் ஒன் 2.11 அவ்வளோதான், 3 சம் தான். 2.6ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தேர்டில் ஃபஸ்ட் ஒன் ஃபோர்த் ஒன் இந்த சென்டர் ரேடியஸ் கண்டுபிடிக்கிறது இது ஈஸி தான். எக்ஸாம்பிள் 2.19 2.20 2.7ல் ஃபஸ்ட் ஒன் போலார் ஃபார்மாக மாற்றுறது அவ்வளோதான். 2 மார்க் கம்மி தாங்க என்ன கேட்டால். 3 மார்க் பாருங்கள், காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இவ்வளோ தான் இருக்குது. எக்ஸைஸ் தான் பெருசு, சாப்டர் தான் பெருசு, ஆனால் இதுதான் இருக்குது. 2.2ல் தேர்டு எக்ஸாம்பிள் 2.2, எக்ஸைஸ் 2.4ல் 3 4 6, எக்ஸாம்பிள் 2.4 to 2.7. கண்டிப்பாக நான் சொல்கிறேன் 2.4 2.5லேருந்து அடிக்கடி சம் வரும் 3 மார்க்கு. அதனால் நான் எல்லாத்தையும் படிக்கிறது நல்லது. 2.5ல் எக்ஸைஸ் சம்ஸில் ஒரு 6 சம் பார்த்துக்க. 2.12 2.13 2.16 2.17 எக்ஸாம்பிள் பார்த்துக்க. ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி தியரம் கண்டிப்பாக படிச்சிரு, 3 மார்க்கில் கேட்பான். 2.6ல் ஃபஸ்ட் ஒன், தேர்டில் தேர்டு, ஃபிஃப்த்து எக்ஸாம்பிள் 2.1 கார்ட்டீசியன் ஈக்குவேஷனாக மாற்றுறது. 2.7ல் செகண்டு தேர்டு எக்ஸாம்பிள் 2.24 2.26 இந்த சம்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஈஸியும் கூட. இதெல்லாம் பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க. 2.8ல் 1 3 7 8 4 சம் தான் சொல்லியிருக்கேன், எக்ஸாம்பிள்லையும் 4 சம் தான் சொல்லியிருக்கேன். பார்க்கும்போது நிறையா இருக்கும், கொஞ்சம் பிரித்து படித்தா ஈஸி. ஸோ ஃபஸ்ட்டு 2 சாப்டர் எல்லாத்தையும் படிச்சுட்டு அது நல்லது. மோஸ்ட்லி நான் சொன்ன சம்ஸ் படித்தாலும் போதும். சாப்டர் 3ல் 2 மார்க் பாருங்கள், 3.1ல் அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் அந்த இது ஈக்குவேஷன் கியூபிக் ஈக்குவேஷன் 3.1 3.2 3.3 5 2 மார்க். 3.2ல் 2 3 4 2 மார்க்கில் தான் கேட்பாங்க அந்த பாலினோமியல் ஈக்குவேஷன். 3.9 எக்ஸாம்பிள் 3.11 3.12 3.13 3.6ல் ஃபஸ்ட் ஒன் அவ்வளோதான், 2 மார்க் கம்மி தான். 3 மார்க் பாருங்கள், 3.6 மட்டும் எல்லாத்தையும் படிச்சிரு, ஏன்னா அது ஈஸி. அது ஒன்றும் தெரியாதவங்க கூட படிப்பாங்க அந்த மாதிரி. 3.1ல் 1 4 7 8 9 எக்ஸாம்பிள் 3.4 5 7. 3.2ல் ஃபஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் 3.10. எக்ஸைஸ் 3.3ல் 6 7 ரொம்ப ரொம்ப ஈஸி சால்வு, எல் டிவிஷனில் போட்டால் வந்துடும். எக்ஸாம்பிள் 3.19 3.21. 3.5ல் ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான சம், 6th சம் 2 சம், எக்ஸாம்பிள் ஒரு சம் அவ்வளோதான். இப்போது மேட்டர்னா 3.1ல் மட்டும்தான் ஒரு 7 8 சம் கொடுத்துருக்குறேன்.
அதை போட்டு பார்த்தீங்கன்னா போதும். ஸோ இது எதுவுமே விடாத, இதெல்லாம் முக்கியமான சாப்டர், சின்ன சாப்டர், அடித்து தூள் கிளப்பிடலாம். அப்போ இதில் எவ்வளோங்க சார் வரும்? இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் சொல்லவே இல்லை. மேட்ரிக்ஸில் 3 மார்க் தான் அதிகமாக வரும், 2 மார்க் வராமல் கூட போகலாம். அதே மாதிரி தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் வந்துடும். அதே மாதிரி தியரி ஆஃப் ஈக்குவேஷன் 3rd சாப்டர்லேயும் ஒரு 2 மார்க் வந்துடும், ஒரு 3 மார்க் வந்துடும். அவ்வளோதான். சாப்டர் 4 ஃபுல்லாக படிக்க போகிறோம். 2 மார்க் பாருங்கள். 4.1ல் அந்த வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது கண்டிப்பாக கேட்பான். அப்புறம் 4th 5th செகண்டில் அந்த பீரியட் ஆம்பிளிடியூட் எக்ஸாம்பிள் 4.1 4.2 4.3 4.2ல் 4th 2nd எக்ஸாம்பிள் 4.6 இதுலேயும் வேல்யூ கண்டுபிடிக்கிறது கேட்பான். 4.3ல் 1 2 3 ரொம்ப ஈஸி. 4.8 4.9 4.4ல் ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட் ஒன் 2 மார்க் கம்மி தான். 3 மார்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4.1ல் 6 7 எக்ஸாம்பிள் 4.4 4.2ல் வந்து பார்த்தீங்கன்னா காசில் வந்து பார்த்தீங்கன்னா 3 5 6 7 8ல் ஃபஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் 4.7 எக்ஸைஸ் 4.3ல் டொமைன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 மார்க்லையும் கேட்பாங்க, 3 மார்க்கில் கேட்பாங்க. இந்த ரெண்டுலேயும் 4.3ல் பாருங்கள் 4th ஃபஸ்ட்டு 2 சப்டிவிஷன் எக்ஸாம்பிள் 4.7 அவ்வளோதான். 4.4 எடுத்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் ஒன்ல 3 சப்டிவிஷன் இருக்குது. 2 சப்டிவிஷனுக்கு ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 4.13 4.14 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4.5ல் ஒரு 3 கணக்கு சொல்லியிருக்கேன் பாருங்க. 3rd 4th 2 சப்டிவிஷன் இருக்கும். எக்ஸாம்பிள் 4.17ல் 4th ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மொத்தத்தில் பார்க்கும்போது பெருசாக தான் இருக்குது பாருங்கள், ஒன்றுமே இல்லை. இதில் ஒரு 20 சம்ஸ் இருக்குமா, இதில் ஒரு 12 சம் இருக்குமா, அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு 4 சாப்டர் வந்து நல்லா படிச்சிட்டினாலே 4 2 மார்க் 4 3 மார்க் எழுதலாம், இல்லை 4 3 மார்க் 3 2 மார்க் எழுதலாம். சத்தியமா? ஓகே. அடுத்து 5th சாப்டர் யாருக்கெல்லாம் முடியலையோ ஸ்கிப் பண்ணுங்கள். 2 மார்க் 3 மார்க் சொன்னேன். 5 மார்க் ஸ்கிப் பண்ணக்கூடாது. 5 மார்க்கு இந்த சாப்டரில் 2 வரும். ஃபஸ்ட்டு நான் பார்த்தோம்னா 4 சாப்டர்லேயும் 1 தான் வரும். 5th சாப்டர் 2 வரும். 5 மார்க் விட்டுறக்கூடாது. நான் 5 மார்க் வீடியோலாம் சொல்லியிருக்கிறேன். ஓகே. 5.1ல் இந்த சென்டர் ரேடியஸ் கண்டுபிடிக்கிறது, டயாமீட்டர் கண்டுபிடிக்கிறது, டேஞ்சன்ட் நார்மல் கண்டுபிடிக்கிறது, இது எல்லாம் ரிலேட்டடான சம்ஸ் இருக்குது, போட்டுப்பார். 5.2ல் நான் வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள் சம்ஸாவது ஒழுக்கமாக பாரு. எக்ஸைஸில் ஃபஸ்ட்டு 2nd 3rd 6th ஓகே. 5.4ல் 5th சம் மட்டும்தான். அண்ட் 5.5ல் எக்ஸாம்பிள் சம்ஸில் சிலதெல்லாம் 3 மார்க்கில் கேட்பாங்க, அந்த ப்ராக்டிக்கல் சம்ஸில் அப்ளிகேஷன் சம்ஸில். ஸோ இதை மட்டும் பாருங்கள். ஸோ 5th சாப்டர் போது நிறையா இருக்குன்னு நினச்சினா ஒன்றுமே கிடையாது, அசால்ட்டாக அட்டன் பண்ணலாம். ஓகே ரைட். ஆனால் வந்து நல்லா படிக்கிறவங்க மட்டும் படிச்சுக்கோங்க. ஆவரேஜாக இருந்தால் கூட என்னால் முடியலைங்க சார், மேக்ஸ் முடிக்க முடியல அப்படிங்கிறவங்க வேணாம். 6th சாப்டரும் அதே மாதிரி தான், பெரிய சாப்டர் இல்லையா, ஆனால் ஈஸி தான். இப்போது படிக்க முடியாத பையன் 6th சாப்டர் ஏதாவது தொட்டுட்டாவது போகணும்ல, அதுக்கு மட்டும் சொல்லிடுறேன். 6.1 ஃபுல்லாக பார்த்துரு, ஒர்க் டன் டார்க். 6.2ல் ஃபுல்லாக பார்த்துரு, நல்லது. 6.3யும் ஃபுல்லாக பார்த்துரு. இதில் ப்ரூஃப் சம்ஸ் இருக்கும். 6.15 6.17 18லாம் ப்ரூஃப் சம். இதுலேயும் ப்ரூஃப் சம் இருக்கும். 6.19 20 21 இது மட்டும் தான் ஒரு மார்க்கும் தவிர இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அசால்ட்டாக ஒரு 2 நாள் ஒரு ரெண்டு நாள் 1.5 hour உட்காந்திங்கன்னா முடிச்சிடலாம். லைன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் படித்தா போதுங்க. நான் சொல்கிறது பப்ளிக்கில் வேணால் படிச்சுக்கோங்க. 6.4ல் இந்த சம்ஸ் எல்லாம் பார்க்கணும், எக்ஸாம்பிளில் இந்த சம்ஸ் எல்லாம் பார்க்கணும். 2-3 பப்ளிக்கில் இந்த எக்ஸசைஸ் இருந்தால் சம்ஸ் அதிகமாக வருது. ஸ்கியூ லைன்ஸ் அண்ட் பேரல் லைன்ஸில் இந்த 5 சம்ஸ் பார்த்தா போதும், ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருவோம். பிளெயின்ஸ் அடுத்து 6.6 பிளெயின்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 1 2 3 5 இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டல நான், ஏன்னா இது வந்து பெரிய சாப்டர் இல்லையா. ஸோ அதனால் படிக்கிறவங்க மட்டும் படிக்கட்டும்னு சொல்லி ரிலேட் பண்ணி காட்டல. மீதி எல்லாமே நான் 4 சாப்டர்லேயும் ஃபஸ்ட்டு 4 சாப்டர் 2 மார்க் 3 மார்க் தனியாக போட்டிருந்தேன். பார்த்தீங்களா, அது நல்லா படிக்கணும், எல்லாருமே நல்லா படிக்கணும். அதுக்கு எக்ஸாம்பிள் 6.38லேருந்து 6.42 வரைக்கும் எல்லாம் பார்க்கணும். ஓகே. அடுத்து 6.8ல் ஆங்கிள் பிட்வீன், அதே மாதிரி தான் லைன்ஸில் 6.5 சொன்னேன் இல்லையா, அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 6.4 சொன்னேன் இல்லையா, அதுலேயும் ஆங்கிள் பிட்வீன் அக்யூட் ஆங்கிள் பிட்வீன் லைன்ஸ்ன்னு இருக்கும். அதுவும் இந்த ஆங்கிள் பிட்வீன் லைன் பிளேனில் சொல்கிறேன் பாருங்கள். எக்ஸாம்பிள் 6.47 6.48 6.8ல் 3rd சம் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஆங்கிள் பிட்வீன் சம்ஸ் ஏதோ ஒன்று கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ படிக்க முடியாத பசங்க ஆங்கிள் பிட்வீன் சம்ஸும் அந்த ஃபஸ்ட்டு 3 எக்ஸசைஸ் மட்டும் பாருங்க போதும். சாப்டர் 7 எல்லாருமே பாருங்கள், ஏன்னா மிட்டம் படிச்சிருப்பீங்க. 2 மார்க்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன், 3 மார்க்ஸ் இங்கே கொடுத்துருக்குறேன். இப்போ 2 மார்க்கில் என்னெல்லாம் உங்களுக்கு தெரியும். 7.1ல் சாதா சம்ஸு, 7.2ல் ஸ்லோப்பு கீப்பு கண்டுபிடிக்கிறது, 7.3ல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோல்ஸு லக்ராஞ்சியில் நாட் அப்ளிகபிள் சம்மு ரிலேட்டட் எக்ஸாம்பிள், 7.4ல் ஃபஸ்ட்டு 2nd மெக்லாரனு, 7.5ல் எல்லா பிட்டால் ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்ஸ் இதெல்லாம். எக்ஸாம்பிளில் 7.46 47 51 52 இதெல்லாம் நிறைய பேர் படிக்க மாட்டேங்க. இன்க்ரீஸிங் டிக்ரீஸ் ரொம்ப ஈஸி. 3 மார்க் பாருங்கள். 7.1ல் ஒரு 3 கணக்கு எக்ஸாம்பிள் ஒன்று. 7.2ல் ஸ்லோப்பு டேஞ்சன்ட் நார்மல் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. 7.3ல் வந்து பார்த்திங்கன்னா ரோல்ஸ் தீரம் லக்ராஞ்சியில் ஒரு 2 சம்மு. எக்ஸாம்பிள் 7.28 மட்டும் போட்டு பாருங்கள். 7.4ல் மெக்லாரன் எல்லாம் பார்க்குறது நல்லது. 7.5ல் எல்லா பிட்டாலூரில் 3 மார்க்கில் ஒரு 5 சம் கொடுத்துருக்கேன். 7.6ல் இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங்கில், அதாவது அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமால் 2 சம்மு, லோக்கல் எக்ஸ்ட்ரீமால் 2 சம்மு, ரிலேட்டட் எக்ஸாம்பிள்ஸ் 4 சம் எல்லாமே இம்பார்ட்டன்ட்.
எக்ஸாம்பிள் 7.15 முக்கியமான சம் லோக்கல் எக்ஸ்ட்ரீமால் எக்ஸைஸ் 7.8ல் 1 2 3. ஸோ 7th சாப்டர் பெருசாக இருந்தாலுமே நம்ம மிட்டம் படிக்க வாய்ப்பு இருந்தது. இதுவே பப்ளிக் படிச்சுட்டு போனால் கூட போதும் 2 மார்க் 3 மார்க். இதுலேயும் ஒரு 2 மார்க் 3 மார்க் வரும் 7th சாப்டரில், அது எழுதிருங்க. சாப்டர் 8 இதில் எல்லாருமே எல்லாம் படிக்கணும்ப்பா. சாப்டர் 1 2 3 4 8 இது எல்லாருமே படிக்கணும். ஏன்னா 2 மார்க் 3 மார்க் இதில் ஒரு 2 மார்க் 3 மார்க் வந்து எழுதிடலாம். 8.2ல் 1 2 6 8.6 எக்ஸாம்பிள் 8.7 2 மார்க் பாருங்கள், மொத்தமாக ஒரு 8 தான் இருக்குது. 8.4ல் ஃபஸ்ட்டு செகண்டு, 8.7ல் 1 எக்ஸாம்பிள் 8.22. ஸோ ஒரு 8 2 மார்க் தான் இருக்குது. 3 மார்க் பாருங்கள், 8.1ல் எல்லாமே பார்த்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு 6 சம் கொடுத்துருக்கேன். 8.2ல் 4 5 7 8 9 10 11 ரொம்ப ஈஸி. இதெல்லாமே நம்ம கிராஷ் சீரீஸில் போட்டிருக்கோம். 8.3ல் 4 6 7. 8.4ல் 3 4 2 சம் ரொம்ப ஈஸி. 8.5ல் 4 சம் தான் இருக்குது, அதான் ஃபுல் வித் எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். 8th சாப்டரை ஒரு 2 மணி நேரம் இருந்தால் இந்த சாப்டர் முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு ஈஸியான சாப்டர் விட்டுறாத, பப்ளிக்கில் ரொம்ப முக்கியம். சாப்டர் 9 இதுவும் படிக்க முடியாத பசங்க விட்டுருங்க, இப்போதைக்கு வேண்டாம். ஆனால் ஒரு சில விஷயங்கள் பண்ணலாம், வேண்டாம் விடுங்க. நான் நல்லா படிக்கிறதுக்கு மட்டும் படிச்சுக்கோங்க. 2 மார்க்கில் வந்து 9.3ல் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. 9.35 எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. 9.6ல் ரிடக்ஷன் ஃபார்ம்லான்னு சொல்லுவாங்க, அதில் வந்து இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், 2 மார்க் இவ்வளோ தான் கொடுத்துருக்கேன். 3 மார்க்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாம்பிள் 9.8 9.10 9.12 9.14 9.25 9.29 பார்த்துக்கோங்க. 9.3ல் 3 சப்டிவிஷன் இருக்குது, 3 சப்டிவிஷன் ஃபஸ்ட்டில் 3 சப்டிவிஷன் பார்த்துக்கோங்க. 9.3ல் செகண்டில் 3rd. 9.5ல் 2 சம் தான் இருக்குது, அதில் ஒன்றுலேயே 2 சப்டிவிஷன் இருக்கும், இது ஈஸி போட்டுடலாம். 9.6ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரிடக்ஷன் ஃபார்முலாஸில் ஃபார்முலா படித்தாலே இதெல்லாம் போட்டுடலாம். ஸோ முடிஞ்சால் நல்லா படிக்கணும் மட்டும் படித்தா போதும். ஓகே, அடுத்தது 10th சாப்டர். ஓகே, 10th சாப்டரு படிக்கலாம், ட்ரை பண்ணலாம். யாரெல்லாம் முடியலையோ, ஏன்னா இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க, முடியலையோ கடைசி அந்த நவம்பர் கடைசிலேயாவது முடிச்சிரு. ஈஸி தான், பப்ளிக்கில் படிச்சிடலாம். ஆனால் 10.1 ஆர்டர் அண்ட் டிகிரி கண்டுபிடிக்கிறது ஈஸி. 10.3 வந்து எக்ஸாம்பிள் 10.5 10.2 2 எக்ஸாம்பிள். 10.4ல் 2 1 4 எக்ஸாம்பிள் 10.7. 10.2ல் 1 2 இது எல்லாமே மொக்க 2 மார்க்குங்க. மொத்தமாகவே ஒரு 10 2 மார்க் கூட கிடையாது, ரொம்ப ஈஸி. 3 மார்க் பாருங்கள், 10.3லேருந்து அடிக்கடி 3 மார்க் கேட்பாங்க. ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் எலிமினேட் பண்ணுறது ஓனாக கூட கேட்பாங்க. ஸோ இந்த சம்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. 10.4ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 5 6 7 8 இந்த சம்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இதுலேயும் அந்த ப்ரூஃப் பண்ணுறது ரொம்ப ஈஸி, இது போட்டுடலாம். 10.5ம் 10.7 கொஞ்சம் மெனக்கெட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, ஒரு 5 சம் தான் இருக்குது. இதுலேருந்து தான் சம்மே வருது 3 மார்க் 2 மார்க். ஸோ 10.5 10.7 10th சாப்டரை பொறுத்தவரைக்கும் 2 மார்க் 3 மார்க் ஈஸி. நிறைய பேர் கஷ்டம்பாங்க, ரொம்ப ஈஸி. எதுலேருந்து சம் அடிக்கடி கேட்பானா இந்த 10.3 தான். 10.3லேருந்து ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ல ஓன் சம்ஸ் கேட்பான். நம்ம வேணால் கிளாஸ் சீரிஸ் போட்டுடலாம், இல்லை ஒரு கிளாஸ் எடுத்துடலாம், சரியா? ஸோ அதனால் 10th சாப்டர் படிக்கிறது நல்லது. ஆவரேஜாக இருந்தாலும் படிச்சிரு, ரொம்ப முடியாத பசங்க வேணால் விட்டுரு. ஓகே, அதுலேயும் ஒரு 2 மார்க் 3 மார்க் வரும் 10th சாப்டரில். ஓகே, சாப்டர் 11 இது எல்லாருமே போடணும். ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் சாப்டர் 11 12 இல்லை, அதனால் அவங்க விட்டுருங்க. இப்போதைக்கு ஆஃப் ஏலிக்கு பப்ளிக்கில் எல்லோரும் போடணும். ஆஃப் ஏலிக்கு யாருக்கெல்லாம் 11 12 இருக்கோ எல்லாமே போடணும். பாருங்கள் 2 மார்க் பாருங்கள். 11.1ல் ஃபுல்லாக பார்த்துரு எக்ஸாம்பிளோட. 11.2ல் கேக் கண்டுபிடிக்கிறது, அந்த டப்பா அதில் கேக் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. 11.5 எக்ஸாம்பிளில் ரிலேட்டடாக பார்த்துக்க. எக்ஸைஸ் 11.3ல் ஃபஸ்ட்டு சம், 3rdல் ஃபஸ்ட்டு 4th ஃபஸ்ட்டு கேக் கண்டுபிடிக்கிறது. இதுலேயும் கேக் கண்டுபிடிக்கிறது கேட்பாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், கேக் கண்டுபிடிக்கிறது அவ்வளோ இம்பார்ட்டன்ட். 6th எக்ஸைஸ் 11.5ல் 1 2 3 4 இதெல்லாம் ரொம்ப ஈஸி. எக்ஸாம்பிள் 11.19 இதெல்லாம் சப்போஸ் 3 மார்க்கில் கூட கேட்பாங்க, ரொம்ப ஈஸி. 3 மார்க்கில் 11.2ல் ஃபஸ்ட்டு 1 6th 1 அதே கேக் கண்டுபிடிக்கிறவன் தான் நான் ரொம்ப ஈஸி. எக்ஸாம்பிள் 11.9 11.6 11.7 ரொம்ப ஈஸி. 11.4 எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 3 4 5 ரொம்ப ஈஸி தான். இது வேறு இந்த மீன் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறது. 11.5 பைனோமியலில் வந்து பார்த்திங்கன்னா 8வது எக்ஸாம்பிள் 11.21. ஸோ 2 தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு பிரித்து படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கு பாருங்கள். இதில் கே கண்டுபிடிக்கிறது அதிகமாக கேட்பாங்க. கேன்ட்டு இல்லை, ஆக்சுவலாக அந்த 11.2 11.3ல் அந்த டப்பா கே கண்டுபிடிக்கிறதும் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் 11.3லையும் கட்டாயமாக ஒன்று கேட்குறாங்க. கண்டிப்பாக அது கேட்காம இருக்கிறது இல்லை. ஃபஸ்ட் எக்ஸைஸும் நல்லா பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வந்துடும். 12th சாப்டரில் ட்ரூத் டேபிள் ஒன்று வந்துருங்க. யாரெல்லாம் நல்லா படிக்க முடியல 12th சாப்டர் 11th சாப்டர் ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. 12th சாப்டரில் ட்ரூத் டேபிள் இந்த 12.2ல் இந்த 6லேருந்து 15 வரைக்கும் இருக்க ட்ரூத் டேபிள் எல்லாத்தையும் ஒரு கண்ணு வச்சுக்க, ஒரு 4 சம் எடுத்து போட்டுப்பார். அதே மாதிரி ரொம்ப பேர் வந்து பார்த்தீங்கன்னா 12.1ல் 12.2 படிச்சிருங்க, 12.1ல் இந்த 5 கணக்கு படிக்க மாட்டேறீங்க. 3 மார்க் பாருங்கள், 4 7 8 எக்ஸாம்பிள் இது படிக்க மாட்டேறீங்க. 2 மார்க்கில் 12.1ல் இது யாரும் படிக்க மாட்டேறீங்க. ஏன்னா 12th சாப்டர்லேயும் ஒரு 2 மார்க் 3 மார்க் வரும். நிறைய பேர் அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. நீங்கள் இருக்க கணக்கு போடுங்க. ஃபஸ்ட்டு 4 சாப்டர் ரொம்ப ஈஸி, அது படிச்சுட்டு 12 சாப்டர் மட்டும் படித்தா 5 2 மார்க் 5 3 மார்க் எழுதலாமா இல்லையா? எவ்வளோ தடவை தான் சொல்கிறது, உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கட்டாயமாக பார்த்துக்க. 1 2 3 6 எக்ஸாம்பிள் 12.1 5 2 மார்க்கு.
தியரம் நம்பர் 12.1 12.2 யூனிக்னஸ் ஆஃப் ஐடென்டிட்டி யூனிக்னஸ் ஆஃப் இன்வர்ஸ் இது வேணால் ஒரு கிளாஸ் எடுத்துலாம். பட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தியரம். 3 மார்க்லையும் கேட்பாங்க 2 மார்க்லையும் கேட்பாங்க. ஸோ மொத்தத்தில் 12th சாப்டர் இவ்வளோ தான். மொத்தமாக பிடிஎஃப் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிடைக்கும். பெரிய லென்த்தான வீடியோ. 5 மார்க்ஸ் ஆல்ரெடி போட்டுட்டேன். 35க்கு 35 எடுக்கிற மாதிரி ஹாஃப் ஏழுக்கு ஃபுல் போர்ஷன் இதுதான். இதை நீங்கள் பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா முடிச்சிடலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் பிரித்து படிங்க. நல்லா படிக்க முடியாத பசங்க மெயினாக எல்லாருமே ஃபஸ்ட்டு 4 சாப்டருக்கு 2 மார்க் 3 மார்க் எல்லாமே படிச்சிரு. 8th சாப்டர் படிச்சிரு. 11 12 யாருக்கு இருக்கோ அவங்க படிச்சிருங்க. இல்லாதவங்க விட்டுருங்க. இந்த இல்லாதவங்க 11 12 இல்லாதவங்க ஃபஸ்ட்டு 10 சாப்டர் தான் இருக்கும். அவங்க மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 சாப்டர் படிச்சுட்டு 8th சாப்டரும் படிச்சுட்டு 7th சாப்டர் படிச்சிட்டிங்கன்னா 6 2 மார்க் 6 3 மார்க் எழுதுறது யாருனாலையும் தடுக்க முடியாது. கம்பல்சரி அப்புறம் பார்த்துக்கலாம், விட்டுருங்க. இப்போதைக்கு போர்ஷன்ஸை நகர்த்த ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். சும்மா முடியலன்னா அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் தி சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.